எக் கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல எக்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வறுத்து விடுங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து விடுங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு லேசாக வறுத்து விடுங்க. லேசாக தேங்காய் துருவல் வதக்கிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பூண்டு பற்கள், ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுட்டு இதை நைஸாக பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனது கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலராக வர்ற முடிய வதக்கி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேங்க. நான் ஏற்கனவே மிளகு, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால 1/2 ஸ்பூன் மட்டும் நான் மிளகாய் பொடி போடுறேன். இப்போ லேசாக வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ அரைச்ச பேஸ்ட்டை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு கொதித்து வர்ற சமயத்தில் முட்டை பீஸை போட்டுருங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்தீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும்.